லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலியமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை நினைத்து கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். வேத புஸ்தகத்தை ஏசாயா 26 சாப்டர் verse 3, ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 26 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடன் உம்மே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். ஆமேன். என் கண்பாலே இதை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றார், யாரெல்லாம் ஏசப்பா உறுதியாய் நீங்க பற்றி கொள்ளுங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவே நம்பி இருக்கிறீங்களோ, ஏசப்பா உங்களுக்கு சொல்லலாம் பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். இந்த நாட்டில் பார்க்கும் போது அநேக குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஒரு நாள் இருக்கிற சமாதானம் இன்னொரு நாள் இருக்கிற, ஒரு நேரம் இருக்கிற சமாதானம் இன்னொரு நேரம் இல்லை. இன்னைக்கு அநேகர் சமாதானத்தை தேடி அநேக இடத்துல போய் கொண்டு இருக்காங்க. சமாதானம் இல்லைன்னு அநேகர் தன்னுடைய நேரத்தை வீணாய் கழிக்கிறாங்க, பாவமான காரியங்களை செய்யறாங்க. இந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஒருவர், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல பார்க்கும் போது இப்படியா சொல்றார், கர்த்தரே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆமேன். யாரெல்லாம் ஏசப்பாவை உறுதியாய் நீங்க பற்றி கொள்கிறீங்களோ, யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிற ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ல உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்க போறார். ஒருவேளை இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம் மாறுத்தாங்க, ஆனா ஏசப்பா யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவே நீங்க பற்றி கொண்டு அவரே சார்ந்து இருக்கிறீங்களோ, ஏசப்பா உங்களுக்கு இன்றைக்கு அந்த பூர்ண சமாதானத்தை கொடுக்க போறார். இந்த நாள்ல கூட எந்த காரியத்துல நீங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்க, ஒருவேளை வியாதி நிமித்தம் சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா, கடன் பிரச்சனை நிமித்தம் உங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா, உங்க குடும்ப சூழ்நிலை பார்த்து சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. வேதத்துல பார்க்கும் போது யோபு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ இழப்புகள் மத்தியிலோ யோபு கர்த்தரை பற்றி கொண்ட கர்த்தர் அவனுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். ஒருவேளை எந்த காரியத்துல சமாதானம் இல்லாம கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளை நினைத்து நீங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா, உங்க குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து நீங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பா சொல்றார், அவரை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அவர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்க போகிறார், தெய்வீக சமாதானத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல உங்களை தாழ்த்தி ஏசப்பா நோக்கி செபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாள்ல கூடப்பா நீங்க வாக்கு கொடுத்தீரப்பா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் போது ஏசப்பா நீங்க பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற தேவன். எந்தெந்த காரியத்துலப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்காங்க, ஒருவேளை வியாதி நிமித்தம் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம் ஏசப்பா, கடன் பிரச்சனை நிமித்தம் ஏசப்பா சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தம் குடிக்கார கணவர், எந்த காரியத்துல சமாதானம் இல்லாதபடி என் மனதில் ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை என்று கலங்கி கொண்டிருக்காங்க. இந்த வேலைப்பா உங்களுடைய வார்த்தை அனுப்பி உங்களுடைய சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த பரிபூர்ண சமாதானம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதம் செய்தப்பா, சமாதானத்தை இல்லாத எல்லா சூழ்நிலை மாற்றி சமாதானத்தை கொடுப்பீராக. எல்லா சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறுபடியாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு இடத்துல மனதில அப்பா, குடும்பத்துல, வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்க உண்டாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.